இறந்து போன 41 உயிர்கள் பற்றி இங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்குமே அக்கறை இல்லை, கவலை இல்லை. அதுதான் உண்மை. இந்த உயிர் பலியை வைத்து தங்களுக்கு ஏதாவது மைலேஜ் கிரியேட் பண்ணிக்க முடியுமா? அதை வச்சு இந்த 2026 தேர்தலில் இப்போ நமக்கு வெற்றி வாய்ப்பை கூட்டிக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. சம்பவத்துக்கு பிறகு திமுக மீது ஒரு பெரிய பழியும் ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து சுமத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அதற்கு ஒரு சரியான விளக்கம் கொடுப்பதற்கான நல்வாய்ப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அது சரியாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அந்த கேள்வி எழுப்புவர்களையே நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க. சரியா, அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது. தாவேகா கட்சியினுடைய கொள்கை எதிரி பாஜக. அதனால நிச்சயமாக அதிமுக கூட்டணியோட விஜய் போக மாட்டார். இதுதான் யதார்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் 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 இந்த 2 பேர் கூட்டணி அமைய போகுது, கூட்டணிக்காகத்தான் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது இப்போ விஜய் மற்றும் எடப்பாடி 2 பேரையுமே அசிங்கப்படுத்துகிற ஒரு முயற்சி தான் அது. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த கரூர் துயர சம்பவம், இந்த தாக்கம் இன்னும் தமிழ்நாட்டில் குறைந்த பாடு இல்லை. எப்படியாவது இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஆட்சியை தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு திமுக அரசு செயல்படுது. இதை வச்சு எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு அதிமுக ரொம்பவே மும்முரம் காட்டுறாங்க. நேற்று கூட இந்த சட்டப்பேரவையில் இதுக்கான விவாதம் தொடங்கி நடந்தது. நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது சார். அப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இது அரசு முறையாக தான் இந்த விஷயத்தில் கையாண்டிருக்கிறது அப்படின்ற சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நாங்கள் யாரும் எந்த ஒரு தனிநபரும் இதில் பலிகடாக்கவில்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற வாதத்தையும் முன் வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க ஓவராலாக இந்த விஷயத்த? ரொம்ப வெளிப்படையாக சொல்ல போனால் இறந்து போன 41 உயிர்கள் பற்றி இங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்குமே அக்கறை இல்லை, கவலை இல்லை. அதுதான் உண்மை. இந்த உயிர் பலியை வைத்து தங்களுக்கு ஏதாவது மைலேஜ் கிரியேட் பண்ணிக்க முடியுமா? அதை வச்சு இந்த 2026 தேர்தலில் இப்போ நமக்கு வெற்றி வாய்ப்பை கூட்டிக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இதில் முக்கியமாக தமிழ்நாடு அரசு, திமுக அரசுலேருந்தே நம்ம எடுத்துக்கோமே, அவங்க என்னென்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த விஜயினுடைய சுற்றுப்பயணத்துக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்த்தாங்களா, அல்லது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரசாவசம் நடந்து அது விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்களாங்கிறது தெரியல. ஆனால் அவருக்கு திரண்ட மக்கள் கூட்டத்துக்கு போதுமான அளவுக்கு அவங்க காவல்துறையினுடைய பாதுகாப்பு இல்லை. அது நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தோம். அதனுடைய உச்சம் தான் இப்போ கரூரில் நடந்த சம்பவம். இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே ஸோ அந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி கொடுக்கணும், அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதில் விஜயை ஒரு குற்றவாளி ஆக்கிற டோன் தான் அவங்களுடைய சொல்லிலும் செயலிலும் இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக ஒரு நபர் கமிஷன் அமைச்சு அந்த அருணா ஜெகதீசனை அங்கே அனுப்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரி டேவிட்சன் ஆசீர்வாதம் அவரை அங்கே அனுப்பி நாங்கள்லாம் கரெக்டாக தான் பண்ணோம், அவங்க தான் எங்கள் சொல்லு பேச்சு கேட்கலைங்கிற மாதிரி பழியை அந்த பக்கம் திருப்புனது. அதுக்கப்புறம் அமுதா போன்ற IAS அதிகாரிகளை அனுப்பி அவங்கள பேச வச்சுது. அப்படின்னு இப்போ தொடர்ந்து திமுக அரசு செய்தது எல்லாமே விஜய் மீது பழி போடுவதற்கான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விவகாரத்தில் விஜயை குற்றம் சுமத்துறாங்க. நாமளும் அதையே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆட்சியில் இருக்கிற திமுகவை ப்ளேம் பண்ணோம்னா நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு நெகட்டிவ் ஆகி அவங்களுடைய ஆட்சி அதிகாரமே பறிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களும் தொடர்ந்து திமுகவை குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தொகுத்து வச்சு பார்க்கும்போது யாருக்குமே மக்கள் மீது அக்கறை இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, CBI விசாரணைக்கு மாற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை சட்டப்பேரவையில் பேசுறது எப்படி சரியான ஒரு விஷயமா இருக்கும்? இப்போ அது மட்டும் இல்லாமல் முதல்வர்கள் சொல்கிறாரு, விஜய் அவர்கள் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். இப்போ அங்கே இருக்க ஒரு தொண்டர்கள்லாம் 12 மணிக்கு வருதா சொல்லிட்டு அங்கேயே இருந்தாங்க. எந்த ஒரு உணவும் வழங்கப்படவில்லை, தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்படவும் இல்லை. இன்னும் பெண்களுக்கு இந்த இயற்கை உபாதைகள் வழங்குறதுக்கு அந்த போகிறதுக்கான எந்த ஒரு வசதியுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதலமைச்சருடைய இந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருப்பதா நான் நினைக்கல. முதல்ல தெரிஞ்சுங்க, காவல்துறை விஜய்க்கு அங்கே அனுமதி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3:30 மணியிலிருந்து நைட்டு 10 மணிக்குள்ள இந்த டைமில் விஜய் அங்கே பிரச்சாரம் செய்வதற்கு தான் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. அப்போ விஜய் அங்கே வந்தது பார்த்தீங்கன்னா
7 மணிக்கு மேலே அப்படின்னா இப்போ காவல்துறை அனுமதி கொடுத்து அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே தான் அவர் வந்திருக்காரு. இப்போ 3:30லேருந்து 10 மணிக்கு டைம் கொடுத்து அவர் நைட்டு 11 மணிக்கு வந்தால் அதை நிச்சயமாக நம்ம வந்து குற்றம் சொல்லணும், சொல்லித்தான் ஆகணும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் என்ன டைம் கொடுத்தாங்களோ அந்த டைம்குள்ளே அவர் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி 7 மணி நேரம் தாமதம் 8 மணி நேரம் தாமதம்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் காலையில் 8:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறாரு, ஒருத்தன் 8:30 மணிக்கே அங்கே போய் நிற்கிறான் அப்படின்னா விஜய் வந்து 13 மணி நேரம் என்னை காக்க வச்சிட்டாருன்னு ஒருத்தர் சொல்கிறது வந்து நியாயமாக இருக்குமா? இவங்க சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான். நீங்களே அந்த டைமில் வாங்கன்னு சொல்லிடுறீங்க. இப்போ நான் உதாரணத்தை கேட்குறேன், 12:30 மணிக்கு வந்து விஜய் வர்றதா அறிவிச்சாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும்? எப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே 3 மணிக்கு மேலே தான், நீங்கள் எப்படி 12:30ன்னு சொன்னீங்க? அல்லது 12:30 மணிக்கு அங்கே மக்கள் வந்தாங்கன்னா நாங்கள் அவங்கள அனுமதிக்க மாட்டோன்னு ஒரு ஸ்டாண்டை தானே காவல்துறை எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கலை? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் அங்கே வந்துட்டார். அதே நேரம் விஜய் மீதான தவறு என்னன்னா, இப்போ விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் 12:30 மணிக்கு அங்கே வர்றாருங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இப்போ விஜய் வந்து அந்த தொலைக்காட்சி நேரலையில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. அவர் பார்க்கலன்னா அவர் கூட வந்தவங்க நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கரூருக்கு வந்து விஜய் வந்து 12:30 மணிக்கு வராரு அப்படின்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி தொலைக்காட்சியில் வந்திருக்கும் போது அவர்கள் உடனடியாக சம்மந்தப்பட்ட லோக்கல் நிர்வாகிக்கு போட்டு எதுக்கு இந்த மாதிரி தப்பான டைமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, நான் வந்து 7 மணிக்கு தான் வருவேன் 6 மணிக்கு தான் வருவேங்கிறத விளக்கத்தை நீங்கள் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கொடுங்கன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அதை வந்து அந்த லோக்கல் நிர்வாகிகள் செய்ய தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அங்கே இருப்பவர்களுக்கு குடிநீர் வசதி செய்யலை, கழிப்பறை வசதி செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க, விக்கிரவாண்டியில் மதுரையில் நடத்தப்பட்டது போல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்கிற கூட்டமாக அல்லது ஒரு மாநாடாக இருந்திருந்தால் இது எல்லாத்தையுமே இவங்க வந்து ஏற்பாடு பண்ண வேண்டிய அவங்க கடமை. அப்படி பண்ணலை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு. அவங்க மீது வந்து நம்ம நிச்சயமாக குற்றம் சாட்டலாம். ஆனால் கரூரில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ரோட் ஷோ மாதிரி. அப்படி போகிற போக்கில் அந்த இடத்துல வந்து அவர் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு பேசிட்டு போக போகிறார். நீங்கள் அது வந்து நிறைய வணிக நிறுவனங்கள் இருக்கிற ஒரு கடை வீதி, நிறைய கடைகள் இருக்குது, மக்கள் அதிகம் புழங்குகிற ஒரு அந்த இடத்துல போய் நீங்கள் எப்படி வந்து ஒரு கழிப்பறை வசதியை ஏற்படுத்த முடியும்? அதிகபட்சமாக வேணால் ஒரு தண்ணீர் பாட்டில் அப்படிங்கிறத அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். நம்ம ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி தாவேகா தொண்டர்களுக்கு அனுபவ குறைவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இதை வந்து ஒரு பெரிய தவறாக எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ அங்கே வந்து எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கரண்ட்டை வந்து கட் பண்ணதாக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இதுவே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி சொல்லும் போது கரண்ட்டெல்லாம் கட் பண்ணலாங்க, ஜென்ரேட்டர் தான் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தார். பேசி இவங்களே நிறைய உண்மைகளை வெளியே கொண்டு வந்துடுறாங்களா சார்? உண்மைதான் அது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் வரப்போகிற இடத்துல பல தொலைக்காட்சிகள் வந்து நேரலையாக ஒளிபரப்பு பண்ணுது. அப்போ அங்கு பவர் கட் ஆகிறது அந்த நேரலையில் எல்லாருமே பார்த்த உண்மை தான் அது. புரியுதா இல்லையா? இன்னொன்று, அந்த விஜய் எந்த இடத்தில் பேசுகிறாரோ அந்த இடத்துல மட்டும்தான் இவங்க ஜென்ரேட்டர் மூலமாக ஒரு தற்காலிகமாக ஒரு லைட்டிங் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ஜென்ரேட்டர் கட் ஆச்சுன்னா இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பவர் போகும். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னான்னு தெரில, விஜய் வந்து வரும்போது இன்னொரு இடத்துலையே அது பவர் கட் ஆனதெல்லாம் அது காட்டுச்சு. அப்போ பவர் கட் நடந்தது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த உயிர்ப்பலி நடக்கும்போது அந்த ஜென்ரேட்டரில் பவர் கட் பண்ணாங்க தெரியுமா, அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் கட் பண்ணல, ஜென்ரேட்டர் பவர் தான் போச்சுங்கிற மாதிரி ஒரு கம்பி கட்டு கட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறான ஒரு கருத்தை சொல்கிறார். ஸோ இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் இந்த விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நீடிக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய உண்மை மறைக்கப்படுது. இந்த ரெண்டுமே நடப்பதாக தான் நான் பார்க்குறேன். இந்த தேர்தல் வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு வந்து சொல்றாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே விஜய் அவர்கள் பேர் வந்து குறிப்பிட்டு வந்து பேச மாட்டார். இப்ப நேற்று இந்த சம்பவம் நடக்கும்போது கூட தாவேகா தலைவர்னு தான் சொல்றாரு, எங்கேயுமே தாவேகா தலைவர் விஜய்ன்றதை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாரு. விஜய் லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்டாலின் அவர்கள் டீல் பண்றாரா சார்? இல்ல, விஜயை திமுக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணினாலும் வரப்போகிற தேர்தலில் மக்கள் எப்படி டீல் பண்ண போறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால இவர்கள் டீல் பண்றதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஸ்டாலின் வாயில் வந்து விஜய்னு வரல, ஓகே, ஆனால் மக்கள் வாயில் யாருடைய பேர் வந்துகிட்டு இருக்கு? விஜய் என்கிற பெயரை தவிர வேறு பேரை யாரும் உச்சரிக்கவே இல்லையா? அதனால் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் திமுகவுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்த் பேரை இவங்க சொல்லலை, சீமான் அப்படி வளர்ந்து வர்ற நேரத்தில் சீமான் பேரை இவங்க உச்சரிக்கலை. அதனால் எல்லா காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க பண்ணுவாங்க. இன்னொன்று, ஸ்டாலின் உச்சரித்தா என்ன, உச்சரிக்கலைன்னா என்ன, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறது தானே முக்கியம்.
இப்போ சட்டப்பேரவைக்கு வந்து அதிமுக வந்து கலவரம் பண்ணுன்ற மோட்டிவ்லேயே வந்து வந்திருக்காங்க. இப்போ அதிமுகவினருக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா கூட இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரியான போர்க்குரல் வந்து முழக்கமிட்டு இருக்க மாட்டாரு. இப்போ விஜய் கூட இந்த கூட்டணி வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ஆதரவுலாம் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. அதிமுக சைடு இந்த மெகா கூட்டணி மகா கூட்டணி எதுவுமே வந்து அமையல. இதன் காரணமாக கூட இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி அமைதுக்காகவும் இப்படிலாம் பேசுறாரு. அப்படியே அமைந்தாலும் மக்கள் வந்து தகுந்த பாடுதத்தை வந்து அவங்களுக்கு புகட்டுவாங்க அப்படின்னு வந்து ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் ஒரு சம்பவம் குறித்து தமிழக அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட வெறும் சம்பவம் இல்லை, ஒரு துயர சம்பவம் குறித்து கேள்வி எழுப்புகிறதற்கு சரியான இடம் வந்து சட்டமன்றம் தான். அப்படி இருக்கும்போது அங்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி வந்து அந்த இஷ்யூவை கிளப்புறாரு. நீங்கள் நியாயமாக என்னென்னா அவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு உங்கள் தரப்பு பதிலை விளக்கத்தை நீங்கள் சொல்லணும். அதை கேட்குற மக்கள் கன்வின்ஸ் ஆனால் அதை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிற முடிவுக்கும் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்கள் மீது பார்த்தீங்கன்னா இப்போ நீண்ட நாட்களாகவே அந்த சம்பவத்துக்கு பிறகு திமுக மீது ஒரு பெரிய பழியும் ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து சுமத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அதற்கு ஒரு சரியான விளக்கம் கொடுப்பதற்கான நல்வாய்ப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அது சரியாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அந்த கேள்வி எழுப்புவர்களையே நீங்கள் அசிங்கப்படுத்துறது, விஜயோட கூட்டணி சேருவதற்காகத்தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு கலவரம் செய்ய திட்டமிட்டாங்க. எது இந்த கையில் கருப்பு பட்டை ஒன்று போட்டுட்டு வந்தாங்களே, அதை வச்சு சட்டமன்றத்தை கலவர பூமியாக மாற்றிட முடியுமா? அதாவது எப்படியெல்லாம் அந்த விஷயத்தை திசை திருப்புறாங்க பாருங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது, தாவேகா கட்சியினுடைய கொள்கை எதிரி பாஜக. அதனால நிச்சயமாக அதிமுக கூட்டணியோட விஜய் போக மாட்டார், இதுதான் யதார்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் 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 இந்த 2 பேர் கூட்டணி அமைய போகுது, கூட்டணிக்காகத்தான் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது இப்போ விஜய் மற்றும் எடப்பாடி 2 பேரையுமே அசிங்கப்படுத்துகிற ஒரு முயற்சி தான் அது. அதை வந்து திமுக திட்டமிட்டே செய்கிறாங்க. இல்லை சார், இப்போ நேற்று எடப்பாடி அவர்கள் தர்ணாலாம் பண்ணாரு சார். இப்போ சபாநாயகர் முன்னாடி உட்காந்து தர்ணா பண்ணாருன்னா அப்புறம் இந்த கலவரம் எப்படி தானே சார் எடுத்துக்க முடியும்? இல்லை அப்படியெல்லாம் ஏங்க, சபாநாயகர் முன்னால் வந்து நம்ம என்னென்னமோ நடந்துருக்கிறத பார்க்குறோம். பேப்பரை கழித்து அவர் முகத்தில் அடிச்சிருக்காங்க, பேப்பர் வெயிட்டை தூக்கி போட்டிருக்காங்க, நாக்காளியை தூக்கி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து கலவரத்தை உண்டாக்குகிற சூழலை தவிர அவர் முன்னால் உட்காந்து தர்ணா பண்ணுறது, தர்ணாங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி வழி போராட்டம் தானே. அதனால் அதை வந்து ஒரு கலவரத்துக்கான முன்னோட்டமாக நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்று ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுங்க, அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சி, திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சி. அப்போ திமுக மீது மக்களுக்கு கோபம் அதிருப்தியும் வருவதற்கு அதிமுக அந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்திக்க பார்க்குது. இதுதான் அடிப்படையான உண்மை. இவங்க வந்து விஜய்க்கு ஆதரவாக அந்த விஷயங்களை எல்லாத்தையும் பேசலை. இந்த சம்பவத்தை கையில் எடுப்பதன் மூலமாக திமுகவின் நிர்வாக குளறுபடியை, நிர்வாக குறைபாடுகளை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த நினைக்கிறாங்க. இதன் மூலமாக அதிமுக ஒரு சுயநலத்தோடு இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கு. இதுதான் உண்மை, இது ஸ்டாலினுக்கும் தெரியும். அதே நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அசாசினேட் பண்ணுற மாதிரி இது ஒரு விஜய ஆதரவு மாதிரி அதை அவங்க மாற்றுறாங்க. அதில் உண்மை இல்லை. அரசியல் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இபிஎஸ் அவர்கள் அந்த சட்டப்பேரவையில் பேசியிருந்தாலுமே அதை வந்து நீக்கிடுவாங்க. அதனால தான் ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசுன்றதை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. நாங்கள் வந்து இதில் வந்து அரசியல் பண்ணல, மக்களுக்காக பேசுகிறோம்ன்றதையும் சொல்கிறாரு சார் எடப்பாடி அவர்கள். அதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவர்கள் பண்ணுகிற அரசியலையே மக்களுக்காக செய்வதாக தான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி வந்து ஒரு உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் அல்லது ஒரு முழு அடைப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து தான் பண்ணுவாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த போராட்டம் பண்ணின அடுத்த நிமிஷமே அந்த மக்களுக்கு நன்மை விளைந்து அந்த மக்கள் சுபிச்சம் ஆயிடுவாங்கங்கிற அர்த்தம் இல்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் அதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்காக நாங்கள் உழைக்கிற கட்சி, மக்களுக்காக பாடுபடுகிற கட்சி அப்படின்னு தங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுனால தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காகன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் அதனுடைய நோக்கங்கிறது இன்னொன்றாகத்தான் இருக்கும். இந்த அதிமுக தாவேகா அந்த கூட்டணி அமைமான்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் சார் இருக்குது. இன்கேஸ் அமைந்தாலும் மக்கள் வந்து இவங்க தகுந்த பாடத்தை புகட்டுவாங்கன்றது வந்து எப்படி சார்? அப்போ இன்னும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா அதிமுகவும் தாவேக்கும் கூட்டணி அமைந்தால்? இல்லை, நிச்சயமா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளுக்குமே ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தும், அதில் மாற்றம் இல்லை. அதாவது பாஜக வருவதற்கு முன்பு அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைச்சா அது ஒரு பெரிய நெருடலாகவும் உறுத்தலாகவும் இருக்காது. என்னன்னா திமுகவை நம்ம ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்தோடு 2 பேரும் கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு அதை அவங்க சொல்லுவாங்க, மக்களும் கூட அதை ஏற்றுக்குவாங்க. பாஜக வந்த பிறகு அதுக்குள்ளார திமுக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக மக்கள் ஏற்க மாட்டாங்க. அது வந்து தாவேகாவுக்கும் அதிமுகவுக்குமே ஒரு பெரிய
சறுக்கலை ஏற்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தலில் இப்படி ஒரு கூட்டணி அமையாது. அதை நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்போ அதிமுகவுக்கு கணிசமான இடம் இருக்குது, திமுகவுக்கு கணிசமான இடம் இருக்குது. 2 பேருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. 2 பேரில் யாரோ ஒருவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அது தாவேகாவுடைய தயவில் தான் அந்த ஆட்சி நடக்குங்கிற ஒரு சூழல் வர்றதா வச்சுக்குவோம். இப்போ விஜய்கிட்ட வந்து ஒரு 40 இடம் இருக்குது, 30 இடம் இருக்குது, 50 இடம் இருக்குது. இது இவர்களுடைய ஆதரவு கிடைச்சா தான் ஆட்சின்னு வரும்போது திமுகவும் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் தாவேகா கிட்ட வந்து ஆதரவு கேட்பாங்க, அதிமுகவும் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் தாவேகா கிட்ட ஆதரவு கேட்பாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம திமுகவை எதிர்த்து தான் இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கோம். அப்போ நம்ம திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுங்கிறது மக்களை ஃபூலாக்குற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ நம்ம அதிமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் அல்லது கூட்டணி அமைச்சரவையிலே பங்கு பெற்று நம்ம ஆதரவு தெரிவிப்போங்கிற ஒரு முடிவை தாவேகா எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த 2026 தேர்தலுக்கு முன்பு அப்படி ஒரு முடிவை வந்து விஜய் நிச்சயமா எடுக்க மாட்டார். அதை நான் வந்து ரொம்ப உறுதியாக நம்புறேன். பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் பகுதி. நன்றி சார். நன்றி.